Hi, hello, வணக்கம் மக்களே. நான் உங்க பிரபா. நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சோ இன்னைக்கு என்னன்னா ஆல்ரெடி thumbnail-லயும் பார்த்திருப்பீங்க, டிஸ்கிரிப்ஷன் டைட்டிலையும் பார்த்திருப்பீங்க. எஸ் வந்து இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் தான். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வந்து எனக்கு ரொம்ப இஷ்யூ எனக்கே தெரியும். எனக்கே வந்து ஃபெமிலியராக இந்த இஷ்யூ வந்து நாய்ஸ் கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே நான் வந்து ஏதாவது அப்கிரேடேஷன் பண்ணணும் சேனலுக்கு. ஏன்னா பிகாஸ் நான் இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த போயோ வயர்ட் மைக் தான், கேமராவில் இருக்கிறது தான். ஸோ அது நிறைய இடத்துல வந்து எனக்கு சவுண்ட் இஷ்யூஸ் எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது சின்ன அப்கிரேடேஷன் மாதிரி நான் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Hollyland Lark M1 ஒரு டிஜிட்டல் மைக்ரோ வயர்லெஸ் மைக் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரோட் மைக் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ரோட் சஜஷன் எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா பிகாஸ் அது காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். ப்ளஸ் அது வந்து சார்ஜிங் கேஸ் அது இல்லை. ரோட்டில் வந்து சார்ஜிங் கேஸ் இருக்காது. நம்ம வந்து ஒன்ஸ் வெளில போகும்போது சார்ஜ் பண்ணிட்டு போயிட்டா திருப்பியும் சார்ஜிங் கேஸ் இருக்காது. எனக்கு சார்ஜிங் கேஸ் இருக்கிற மாதிரி ஒரு மாடல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு Hollylandல நிறைய சஜஷன்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு பட்ஜெட் எஃபெக்டிவாக ஒரு 12,000க்குள்ளே ஒரு பார்த்தேன். அது வந்து எனக்கு இது ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. இந்த இதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா Hollyland Lark M1 டிஜிட்டல் வயர்லெஸ் மைக்ரோஃபோன் 2.4 GHz. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி நான் என்னென்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன். அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். எனக்கு ரொம்பவே பார்க்கறது ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே எதுவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஈஸி அன்பாக்சிங் தான். மேலே ஒரு கிளாஸ் கவர் இருக்கும். அதையும் நான் இது பண்ணி எடுத்துட்டேன். ஸோ உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியமான பவுச்சு, கண்டிப்பாக அடித்தாலும் உடையாது, அந்த மாதிரி நல்லா கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா ப்ரீமியமான பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ Hollyland லோகோ இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் அதை இது பண்ணுறேன். ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அதான் மேபி அந்த பிராண்டுக்கு நான் எதுவும் போடுது. ஸோ உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேஸ் அப்படியே வந்து நம்ம இயர்பாட்ஸ் வாங்குவோம்ல அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன இருக்குன்றதை ஃபஸ்ட் நான் காமிச்சிடுறேன். ஓகேங்களா, ஃபுல் செட் அப்படி கொடுத்துருக்காங்க. Hollyland இதோட செட் இருக்குது, அது தனியாக வைக்கிறேன். ப்ளஸ் சார்ஜிங் சி டைப் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். சி டைப் சார்ஜஸ் தான். அண்ட் உள்ளே வந்து சில மேனுவல் புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் மேக்ஸிமம் யாரும் பார்க்க மாட்டாங்க, நானும் பார்க்க மாட்டேன் எப்பயாவது. பட் எனக்கு இதில் என்ன பார்க்கணுன்ற மாதிரி தோணுது. ஸோ இது பாருங்கள், இது ஏகப்பட்டது கொடுத்து வச்சுருக்காங்க. என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஒன்றுனா உட்காந்து ஒரு நாளாக பார்க்கணும். ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர், அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்னென்ன கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்புறமா பார்ப்போமே. இது எனக்கு நீட் இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இது உள்ள வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் கேபிளும் 2 ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஆக்ஸ் கேபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இந்த கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மொபைல் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு. ஃபுல் பிளாக் இருக்குது வந்து மொபைல் கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா டிஆர்எஸ் கேபிள் ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து டிஆர்எஸ் டு டிஆர்எஸ்ன்னு ஒரு ரெண்டு கேபிள் சொல்லுவாங்க. ஸோ அந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, அந்த ஆக்ஸ் கேபிள் வந்து கன்வர்ஷன் இருக்குது. ஸோ எல்லா கேபிளையுமே வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லா கேபிளையும் அந்த கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கோன்றது பண்ண முடியாது. அதனால தான் இது. அண்ட் உள்ளே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்றது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஸ்பான்ச்சு, ஸோ மைக்குக்கு வைக்க வேண்டிய இந்த ஸ்பான்ச்சு, நாய்ஸ் இது அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அது கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உள்ளுக்குள்ளே இது பண்ணுறேன். ஸோ நல்லா ஈஸியான ஒரு இது லோகோ கொடுத்துருக்காங்க. Hollyland லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை நான் ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணுறேன். பக்காவான ஒரு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 டிரான்ஸ்மிட்டர் ஒரு ரிசீவர் கரெக்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து இண்டிகேஷன் லைட்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் இண்டிகேஷன் லைட்ஸ் இருக்குது. ஸோ சார்ஜ் ஆகுதுன்றதுக்கான இண்டிகேஷன் லைட்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா எடுக்கிறேன்னு. ஸோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஈவன் ஒரு பென்ட்ரைவோட ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கூட சார்ஜ் போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே சீட் தான், தனித்தனியாக உங்களுக்கு சார்ஜ் போடணும்னு தனியாக போட்டுக்கலாம். இல்லை நான் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் ஒரு கேஸில் வச்சிட்டிங்கன்னா கேஸில் இருக்கிற பேக்கப் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்றதை பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துறேன் எல்லாத்தையுமே. ஓகே, 2 டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எடுத்துட்டேன். ஸோ உள்ளே அதுவும் இல்லை, நான் இதை வச்சிடுறேன். ஸோ இதுதான் விஷயம். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு ஈஸி டு கேரி, ஈஸி டு கனெக்ட், ஈஸி டு யூஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகேங்களா, ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. Hollyland லோகோ ப்ரீமியம் குவாலிட்டின்றது இதுதான். ஓகேங்களா, இது நம்ம டேரக்டாக டெஸ்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் இதுக்குன்றது சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 2 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இது பேரி ஆகிடுச்சுன்றதுக்கான 2 லைட்ஸு. இப்போ க்ரீன் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஆப்ஷன், இந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் வந்து ஒரு இது ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு எல்லோ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லோ பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஸோ இது ப்ளூவில் மாறும். ப்ளூவில் மாறுச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணுற மாதிரி. ஸோ அதுவே வந்து க்ரீனில் மாறுச்சுன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறோம். அதாவது
சுற்றி வர சரௌண்டிங் வாய்ஸஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி நான் இதை பற்றி சொல்ல விரும்பலை. இதை பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸோட வந்து ஒரு 1 day ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு இருக்காங்க கேஸில். இது வந்து சாலிடாக ஒரு 8 hours நம்ம கண்டினியூ யூஸ் பண்ணால் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 hours வந்து ஈஸியாக நம்ம வந்து ரெண்டுத்தையுமே நம்ம சார்ஜ் பேக்கப் இருக்குன்றாங்க. ஒரு வேளை சார்ஜ் இல்லைனா ஈஸி தூக்கி கேஸில் போடுங்க, சார்ஜ் ஆகிக்கும், அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ இது நான் வந்து இப்போ நீங்கள் கேட்குற வாய்ஸ் வந்து என் போயோ மைக்கில் இருக்குது. நான் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது நான் என் இதில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மக்களே, ஸோ நம்ம கேமரா நான் யூஸ் பண்ணுற பைக் வந்து இந்த போயோ மைக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தற்சமயத்துக்கு டெம்பரரியாக அந்த மைக்கை நான் டிஸ்மேண்டில் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இதை கனெக்ட் பண்ணோம். இது எப்படி கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியலையே. இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும் இதில்? அவ்வளோதானா? சூப்பருங்க. இந்த கிளிப் இருக்குல்ல, இது நான் அப்படியே இந்த இதில் வந்து இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சு இப்படி பண்ணால் முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோதான், பேச்சே இல்லை இதுக்கப்புறம். ஸோ இப்போ வந்து இந்த கேபிள்ஸ் இருக்குல்ல, இந்த கேபிள்ஸை நான் கனெக்ட் பண்ணணும். ஓகே, அவங்க 2 இது கொடுத்துருக்காங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, கேமராவில் கனெக்ட் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. மேபி இன்கேஸ் 2 பேர் 2 யூஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு அதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்றே கனெக்ட் பண்ணுவோமே, நம்ம ஒன்றத்தை மட்டுமே யூஸ் பண்ணுவோம், நம்மளுக்கு அந்த 2எல்லாம் வேணாம். ஓகே, கனெக்டட். நம்ம இதில் வந்து எங்கள் கேமராவோட பின்னில் வந்து இதை நான் இன்சர்ட் பண்ணிவிடும். ஸோ இதோட சார்ஜிங்கை பற்றி நான் சொல்லவே இல்லை உங்கள்கிட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன். இதிலே வந்து இண்டிகோ பிராண்ட் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து 2.4 GHz அடாப்டிவ் ஃப்ரீக்வன்சி. அண்ட் இது வந்து டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் வந்து 40 meters சொல்லியிருக்காங்க, 200 meters சொல்லியிருக்காங்க. நான் இது வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அரௌண்ட் 200 meters கண்டிப்பாக 100% இருக்கும்னு நம்புகிறேன், ரெக்கார்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் வந்து பேட்ரி இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டரில் இருக்கிற பேட்டரியோட இது வந்து 140 mAh பேட்ரி. ரிசீவரில் இருக்கிறது வந்து 200 mAh பேட்டரி. சார்ஜிங் கேஸில் வந்து 1400 mAh பேட்டரி ஊற்றுறாங்க. சார்ஜிங் கேஸ் தாராளமாக வந்து இந்த கேஸ் ஒன்றே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 times நம்ம ஒரு ஒன்ஸ் சார்ஜ் போட்டாலே வந்து நம்ம இந்த ரிசீவர்ஸ் சார்ஜஸ் வந்து ஒரு 2 வாட்டி நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் வந்து அவங்க அப்ராக்சிமேட்டாக 1.5 hours சொல்லியிருக்காங்க மூணுமே. அண்ட் வெயிட்லாம் ரொம்ப கம்மி, 11 grams தான். 17 grams வந்து ரிசீவர். சார்ஜிங் கேஸ் 80 grams, அவ்வளோதான். ரொம்பவே காம்பேக்டாக இருக்குது. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரச்சனையாக தெரியாது. ஸோ இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேட்குறது வந்து நான் ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் கேமரா எடுத்து கொண்டு வா. ஸோ வால்யூம் வந்து இதில் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வால்யூம் ஓகே, ஐ திங்க் வால்யூம் இன்க்ரீஸில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் மேபி எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபேனோட சவுண்ட் கேட்குதான்றது தெரியல. ஸோ இப்போ பேசுகிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ளூ லைட் இருந்தால் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் இந்த எல்லோ லைட் ப்ரெஸ் பண்ணி நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கேட்குற வாய்ஸ் வந்து ஸோ ப்ராப்ளி பேக்ரவுண்ட் வாய்ஸ் கவர் பண்ணாமல் தான், ஐ மீன் எவ்வளோ குறைக்கும்னு தெரியாது, பட் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கம்மி பண்ணுறான் செக் பண்ணலாம், அதுவும் செக் பண்ணிடுறேன். நான் கம்மி பண்ண தான் செக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 2% ஒயர்லெஸ். ஸோ இது வந்து 2 பேர் யூஸ் பண்ணலாம். ஓகே, 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதால எப்படின்னா இன்டர்வியூ மாதிரி பண்ணுறவங்களுக்கு இது பண்ணலாம். நம்ம ஷூட் பண்ணதான் இப்போ ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், இந்தாங்க எப்படி பேசியிருப்போம், அது மீன் தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துட்டா நம்ம ஒரு மைக்கில் அது ஈஸியாக நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அவங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இன்டர்வியூ செக்ஷன் மாதிரி போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து ஹியர் கிளியர் ஸ்மார்ட் நாய்ஸ் கேன்சலேஷன், அப்புறம் போர்ட்டபிள் சார்ஜிங் கேஸு, அப்புறம் லைட் அண்ட் காம்பேக்ட், ஹெச்டி ஆடியோ 48 Hzலேருந்து 16 bits வரைக்கும் அவங்க இது பண்ணலான்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரைஸ் ஆவரேஜாக வந்து 11,000 வருது. அதோட ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேபி வேரியாக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து நிறையா இருக்குது மக்களே. இது வந்து நான் ஒரு விஷயத்துக்கும் கிளியராக கொடுத்துருக்காங்க. மொபைலில் கனெக்ட் பண்ணுறதுனா எப்படி, கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுனா எப்படி எல்லா கேமராலையும் செட் ஆகுமா? எனக்கு தெரிஞ்சு இது எல்லா கேமராலையும் செட் ஆகும். சோனிலேருந்து கெனான்லேருந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஆப்வியஸாக ஆக்ஸ் கேபிள் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாகவே இது வரும். அதேமாதிரி மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் கூட கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஃபோன் மோட் அண்ட் கேமரா ஸ்டீரியோ மோட், க்ரீன் கேமரா மோனோ மோட். ஓகே, ஸோ அந்த இதில் வந்து அந்த ரிசீவரில் வந்து ஒரு 2 லைட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ப்ளூ கலர் வந்து ஃபோன் மோட் ஆர் கேமரா ஸ்டீரியோ மோடுன்னுவாங்க. அப்புறம் க்ரீன் லைட் வந்து கேமரா மோனோ மோடுன்னுவாங்க. ஸோ கேமரா மட்டும் கனெக்ட் ஆனால்
அது யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. ஒரு நிமிஷம் செக் பண்ணலாமே, அதை செக் பண்ணவே இல்லை அது என்னன்றது. இப்போ கனெக்ட் ஆகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இதில் வந்து க்ரீன் கலர் லைட் ஒன்று எரியும். ஓகே, அது ரிசீவரில் வந்து க்ரீன் கலர் லைட் ஒன்று எரியும். அது உனக்கு எப்படி தெரியுமான்னு தெரியல, இதில் பார்க்கறதுக்கு தெரியாது. ஸோ இது வந்து கேமரா அமௌண்ட் மட்டும் போக நினைக்கிறேன், கேமரா மட்டும் கனெக்ட் பண்ணலான்ற மாதிரி இருக்கு போல இருக்கு. ஸோ இப்போ நான் இதில் எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்னு மட்டும் நான் செக் பண்ணி சொல்கிறேன், எவ்வளோ தூரம் கவர் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நான் அவுட்டோரில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது வாய்ஸ் எனக்கு எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னு தெரியல, ஏன்னா பிகாஸ் சரௌண்டிங்ஸில் இருக்கிற வாய்ஸ் கவர் ஆகுதான் தெரியல. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ப்ராப்ளி ரொம்ப நாய்ஸ் கவர் ஆகாதுன்ற மாதிரி நான் ரிவ்யூஸ் படிச்சிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு நாய்ஸ் கவர் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ செக் பண்ணலாம், எவ்வளோ தூரம் வரைக்கும் கவர் ஆகுதுன்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ எப்படியும் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே ரொம்ப லாங்லாம் போகணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு இன்கேஸ் ரொம்ப ஷார்ட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் எடுத்தால் கூட இது வந்து ஒரு 50 மீட்டர்ஸு ஒரு 100 மீட்டர்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு அந்த அளவுக்கு யாரும் போய் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக தான் எடுப்பாங்க. ஸோ இதுவே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அவங்க இப்போ கை காட்டுறது தெரியுதா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுவே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான், இதுக்கு மேலே யாரும் மேக்ஸிமம் கவர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வீடியோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நல்லா ஒரு 50 மீட்டர்ஸ் 60 மீட்டர்ஸ் 70 மீட்டர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து லென்த்து கவர் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் இனிமேல் நமக்கு அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நாய்ஸ் இஷ்யூ இல்லாமல் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா பிகாஸ் இது எந்த அளவுக்கு நான் இன்னும் வீடியோ எடுத்து அதில் வெளில போய் ஷூட்லாம் பண்ணதில்லை. ஸோ அது பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இது அவுட்புட் இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நான் அப்கமிங் இதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் கமெண்ட்டில் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். யாராவது ஹோலிலேண்ட் ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்கள், வாங்கலையா வாங்கிட்டு எப்படி இருக்குது, இல்லை இது வாங்கலாம் நான் யூஸ் பண்ணுறேன், இது நல்லா இருக்குமா, இல்லை இது சொதப்பிடும் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதை எனக்கு சொல்லுங்கள் என்னன்றதை நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பிகாஸ் நான் வாங்கிட்டேன் ஆப்வியஸாக, இது நான் யூஸ் பண்ணி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சார்ஜிங் கேஸ் இருக்கிறதுனால எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 hours 6 hours எனக்கு ஒரு ஷூட் போனேன்னு ஒரு 3 hours 4 hours ஆகும் ஒரு ஷூட்டுக்கு. ஸோ எனக்கு அதுமாதிரி பேக்கப் இருந்தாலும் நான் ஒரு மைக் வச்சு கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அதுதான் விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக அதை கொடுக்க பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் அதுவும் கமெண்ட்டில் எனக்கு அதுவும் செய்கிறேன். நம்ம சேனல் அப்கமிங் எல்லாம் நிறையா அன்பாக்சிங்ஸ் வருது, நிறையா வந்து ட்ராவல் வ்ளாக்ஸ்லாம் வருது. ஸோ அதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ளஸ் இந்த வீடியோ ஸ்க்ரோலிங்லேயும் இருக்கும். ஸோ அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you, டாடா.